1964 தாக்கிய கோர புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து தனுஷ்கோடி தற்போது மீளவில்லை எனவும் தனுஷ்கோடியில் அடிப்படை கட்டமைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாட்டின் கடைக்கோடி கிராமம் வரை தொழில்நுட்ப வசதிகள் எட்டியிருக்கும் தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் அதிகனமழை, புயல் போன்ற பேரிடர் ஏற்படுவதை முன்கூட்டியே கணித்து பொதுமக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடிகிறது. ஆனால் இதுபோன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத 1964 காலகட்டத்தில் இந்திய வரைபடத்தில் கடைசியில் உள்ள ராமேஸ்வரத்தை கோர புயல் ஒன்று தாக்கியது. அந்த கோர புயலின் தாண்டவத்தில் இந்திய பெருங்கடலும் வங்கக்கடலும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள தனுஷ்கோடி மொத்தமுமாக சிதைந்து போனது. சிறு மீன்பிடி துறைமுகம், ரயில் நிலையம், அரசு கட்டடங்கள், நினைவுச் சின்னங்கள், வழிபாட்டு தலங்கள், குடியிருப்புகள் எல்லாம் புயலுக்கு இரையானது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. புயலின் தாண்டவத்தில் தன் குடும்பத்தினரை இழந்தது குறித்தும் தங்களது அனுபவங்கள் குறித்தும் விவரிக்கின்றனர் புயலில் சிக்கி உயிர் பிழைத்தவர்கள். காற்று மழை வரவும் 12 மணி 1 மணி இருக்கும், குத்துவச்சிடங்க இருக்கிறோம். ஆனால் இந்த இடம் கிடையாது. அந்த பாலம் கிடக்க பாலத்துக்கு அங்கிட்டு ஒரு பூரோஸ் மரங்கிறது இருக்குது. அந்த குடிசையில் தான் இருந்தோம். அதை வீடியோலாம் கட்டிகிட்டு இருந்தோம். இது இந்த லைனில் இருந்து இந்த லைன் வரைக்கும் கடை. இது சத்திரம் இருக்கிறது. அது பக்கத்தில் ஆஸ்பத்திரி, அது பக்கத்தில் ரேஷன் கடை. இது 3 இருந்துச்சு. எல்லாருமே அங்கிட்டு போக்குவரமாக எல்லோரும் இருப்பாங்க. அதே சமயம் காற்று மழை வரும்போது எங்கள் அப்பா அங்கே சூழலில் இருக்க தாத்தா இருந்துட்டாங்க, பெரியப்பா எல்லாருமே அங்கேயே ஒரு 16 பேர் போன சொந்தமும் பிடி விட்டுட்டாங்க. அதில் இறந்தது உள்ளூருக்குள்ள ஒரு 500 பேர், ட்ரெயினில் ஒரு 1500 பேர் இறந்தது. அந்த 1500 பேரில் ஒரு சடலம் கூட கரையில் இல்லை. பெட்டி பூரா கடலில் போயிடுச்சு. அது மக்கள் இறந்தவங்களோட பெட்டி போயிடுச்சு. சேஷம் மிச்சம். அந்த சேஷத்தை வச்சு என்ன பண்ண இருக்க சேஷு அப்படி இருக்குது. இப்போ என்ன தனுஷ்கோடி இப்போ வர கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு வருது. இந்த பஸ்ஸு, இந்த காரு இது விட்டதுனால கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது. இதை காட்ட இன்னும் டெவலப்பாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யார் செய்ய வேண்டிய வேலை? அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. தனுஷ்கோடிக்கு கடந்த சில வருடங்களாகத்தான் சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகரித்துள்ளது. தகவல் தொடர்பு வசதிகள், குடிநீர், கழிப்பறை, மருத்துவ வசதிகள், பொது போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தனுஷ்கோடியை மீட்டெடுக்க அரசு முன்வர வேண்டும் என்கின்றனர் தனுஷ்கோடி மக்கள். நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க அந்த மீன் தொழிலை விட்டு ஒரு மாற்றுத் தொழிலுக்கு இப்போ கடை வச்சு பிழைக்கிறோம். இந்த டூரிஸ்ட்டை வச்சு பிழைக்கிறோம்னா அந்த டூரிஸ்ட்டுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இதைத்தான் செய்ய முடியும். எங்களால் செய்ய முடியாது, எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அது அரசாங்கம் தான் இதை செஞ்சு செயல்படுத்தணும். அதை என்னோடய நீச்சல் காலி பையனாக நான் குமார், நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேங்கய்யா. 60 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னமும் எடுக்கிறதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் எடுத்தாங்கய்யா. எடுத்து இதை விட சிறப்பாக செஞ்சால் இந்த தனுஷ்கோடி இன்னமும் புதுமை வழங்கும், இன்னமும் டூரிஸ்ட் அதிகரிப்பாங்க. இங்கே இருவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வாரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேரும் கிடைக்கும். தனுஷ்கோடியை அடுத்த தலைமுறைக்கு பழைய கடல்சார் வணிக நகரமாகவே முன்னேற்றி மீட்டுக் கொடுக்க ஒன்றிய, மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் தனுஷ்கோடி மக்கள். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.